கையில் என்ன வச்சுருக்கோம் முருங்கை தாங்க. பையன் சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி செய்கிறீங்களேம்மா, வித்தியாசமாக எதை செய்யுங்க அப்படின்னா. அப்புறம் டங்குன்னு ஒன்று ஐடியா தோணுச்சு. உடனே குழிப்பு நேரம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முருங்காயை வேக வச்சு சதப்பத்தெல்லாம் எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு, ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு கப்பு அரிசி மாவு, கப்பு கோதுமை ரவை, அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டுட்டு வெங்காயம், கேரட்டு, குடமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் போட்டேங்க. அப்புறம் இஞ்சி பொடியாக நறுக்கி, பூண்டையும் பொடியாக நறுக்கி போட்டுட்டு வேக வச்ச இந்த முருங்கைக்காய் சதப்பத்தை தண்ணியை கீழே கொட்டிடாதீங்க. அது அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி 15 நிமிஷம் ஊற வச்சுட்டேங்க. தயிரையும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சூப்பராக 15 போல் சாப்பிட்டேன். ஒரு குழிப்பணியார் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி, புதினா சட்னி, தக்காளி சட்னி, எந்த சட்னி இருந்தாலும் சரிங்க. வெறும் சாப்பிட்டாலே சூப்பராக தாங்க இருக்கும். ஏன்னா அவ்வளோ பொருட்கள் அதில் போட்டிருக்கோம். இதோட வேறு என்னங்க வேணும்? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக இதே மாதிரி நம்ம மூளையை கசக்கி புழிஞ்சு எடுத்து நம்ம ஏதாவது வித்தியாசம் செஞ்சு கொடுத்தாலே குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கும். நம்மளும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா அடுத்த நல்ல வீடியோ பார்க்கலாம். அது கிட்டட்டா.